நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் தம்முடு. டேய், அது ஹிட்டான படமாச்சுடா. பத்ரின்னு கூட ரீமேக் பண்ணாங்களே. நான் சொல்றது பவன் கல்யாணோட தம்புடு படம் கிடையாது, நித்தினோட தம்புடு படம். இது ஒரு புது சேனலுங்கிறதுனால சப்ஸ்கிரைப் பொத்தான அழுத்திட்டு உள்ள வாங்க. அழுத்திட்டீங்களா? சரி, வீடியோக்குள்ள போலாம். தம்முடு அப்படின்னா தம்பி அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்ட 2 தம்பி இருக்கு. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? நம்ம கிட்ட 2 தம்பி படம் இருக்குல்லனே, அதை சொன்னேன். முழுசா சொல்றா, மூளை எங்கெங்கயோ போகுது. நம்மளது மாதவன் ஒரு தம்பி, கார்த்தி ஒரு தம்பி, அங்க பவன் ஒரு தம்புடு, நிதின் ஒரு தம்புடு. இந்த தம்முடு படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோமா, நம்ம நித்தினோட அக்காவுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் லவ் பண்ணவனை கல்யாணம் பண்ணி வைக்காம வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா, இனிமே நீங்க யாரோ நான் யாரோ, வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. இங்க பாருமா, உனக்கு தான் கல்யாணம் ஆனிச்சு, நீ தான் வெளியே போகணும். வெளியே போறண்டா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லி போய் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை தேடி நித்தின் போவாரு. டேய், இது பழனி படக்கதடா. பல வருஷத்துக்கு முன்னாடியே அடிச்சாச்சே இதெல்லாம். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நமக்கு சுட்டு தந்திருக்காங்க. நம்ம மறுபடியும் ரோஸ்ட்டை போட்டுருவோம். அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், புது சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். என்னடா எட்டி பார்த்தா அது ஒரு ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில் இருக்கிற டாக்ஸிக் கேஸ் எல்லாம் மக்கள் சுவாசிச்சு கொத்து கொத்தா செத்து போறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, பால் டாயில நம்ம பாடியை ஒண்ணும் பண்ணல. இப்ப இந்த படத்தோட வில்லனை காட்டுறாங்க. நம்ம வில்லனுக்கு ஒரு பிரச்சனை. சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காது, மொத்தமா தூக்கிடுவேன் உட்காந்துட்டு இருக்கிற ஆளு. ஐயாவு தட்டுங்களேன்டா, சத்தம் போடாம தட்டுங்கடா. அதான் நம்ம சமுத்திரம் வில்லன் மாதிரி, சத்தமே பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. அண்ணா அஜால் குஜால் பண்ணா கூட அமைதியா தான் பண்ணுவாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப வெடிச்சது இவரோட ஃபேக்டரி தான். இவரோட ஃபேக்டரியில இருந்தா டாக்ஸிக் கேஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. அதனாலதான் கொத்து கொத்தா செத்து போயிருக்காங்க. அண்ணன் செத்தவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 2 லட்சம் கொடுக்குறாராம். அவன் தான் செத்து போயிட்டானே, அவன் எப்படி வாங்குவான்? ஐயோ, செத்து போனவன் குடும்பம் வந்து வாங்கிட்டு போயிருயா. வாங்கம்மா வாங்க, வரிசையில வந்து 2 லட்சம் வாங்கிட்டு போங்க. அப்ப வரிசையில வந்துட்டு இருந்த ஒரு அக்கா சொல்லுது, இந்த 2 லட்சத்தோட சேர்த்து உனக்கு 1 லட்சம் சேர்த்து தரேன், என் குழந்தைய உன்னால திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேக்குது. அப்புறம் எனக்கு நீதி தான் வேணும்டா, நியாயம் தான் வேணும்டா, தர்மம் தான் வேணும்டான்னு போய் உண்ணாவிரதம் உட்காந்துக்கிச்சு. எனக்கு ஒரு கேள்வி இருக்குக்கா, உனக்கு நீதி தான் வேணும்னா அப்புறம் என் வரிசையில் வந்து நின்று டிடி வாங்கினேன்? இந்த அக்காவோட அருமை உணர்ச்சி பொங்கும் பேச்சை கேட்டு எல்லாருமே டிடி தூக்கி போட்டு அவங்களும் வந்து உணவரத்தில் உட்காந்துட்டாங்க. டேய், நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நீதியும் கிடைக்காது. காசை வாங்கிட்டு போய் பொழப்ப பாருங்கடாங்கிறான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்ற, எங்க ஹீரோ வந்து எங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பாரு. நீதியும் இல்ல ஒரு இல்ல என்ன கோடதி. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஆர்ச்சர். தெரியும், இந்த தங்கம் வெள்ளிலாம் விட்டு போச்சுன்னா வந்து வெல்டு வச்சு தருவாங்களே, அது ஆசாரி. இவர் ஆர்ச்சர், அம்பு விடுறவரு. என்னதான் நம்ம ஹீரோ ஒரு ஆர்ச்சரா இருந்தாலும் அவரால் அந்த மையப்பகுதியை மட்டும் அடிக்கவே முடியல. ஏன்பா அவரால் மையப்பகுதியில் அடிக்க முடியல? அவரோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு தீராத கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் சரிதான்ப்பா, ஏன்பா அவரால் மையப்பகுதியில் அடிக்க முடியல? அப்புறம் படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டர் இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை தான், இருந்தாலும் இருக்குது. ஆமா, யார் இது? அவர் என்னோட கம்பேனியன். அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே. நம்ம ஹீரோ பைக் எடுத்துக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது, அவரா தான் பிரேக் அடிக்க தெரியாம போய் எகிறிடுவாரு. அதுக்கப்புறம் தான் தலைவன் உண்மையை ஓப்பன் பண்றாரு. எனக்கு ஒரு அக்கா இருந்துச்சு, அந்த அக்கா ஒருத்தனை லவ் பண்ணிச்சு, அவனை வீட்டுல இருக்கிற யாருக்குமே பிடிக்காம போயிருச்சு. எங்க அக்கா ஓடி போலான்ற பிளான போட்டுச்சு, காதலுக்கு என்ன தூதுவனா அனுப்பிச்சு. அப்புறம் எங்க அப்பா வந்து லெட்டரை கேட்டுச்சு, படிச்சு பார்த்ததும் வேற பையனோட கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருச்சு. அந்த கல்யாணம் பண்ணி போன அக்கா எனக்கு அப்பனும் இல்லை தம்பியும் இல்லை, என்ன தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. இத்தனை வருஷமா அந்த அக்காவும் இவங்களை வந்து பார்க்கல, இவங்களும் போய் அக்காவை பார்க்கல. என்னாச்சு? இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்கிறதுக்கு நாக்கு கூசலியா? எனக்கே கூசுது. இது ஒரிஜினல் ஃப்ளாஷ்பேக் இல்லை, இது ஃபேக் ஃப்ளாஷ்பேக். அப்போ சரி, என்ன அருமையான ஃப்ளாஷ்பேக் இது. நம்ம வில்லன் வந்துட்டு ஒரு 5-6 ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு வச்சு, இவங்க ஃபேக்ட்ரி வெடிச்சதுக்கும் இவ்வளோ பேர் செத்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு எழுதி வாங்க பார்க்குறான். அவங்க எல்லாருமே நீதிடா, நேர்மடா, நியாயண்டான்னு இருக்கிறதுனால குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு மிரட்டுறான். ஏண்டா, இவெல்லாம் ஒரு வில்லனாடா? சிங்கம் படத்தை போட்டு விட்டா இன்ட்ரோ சீன்ல இல்லாம போயிடுவான்டா இவன். கங்குவா போஸ்டர் காட்டினாலே காணாம போயிடுவான்டா இவன். இவெல்லாம் ஒரு வில்லன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தை மிரட்டினதும் எல்லாரும் பயந்து போய் கையெழுத்த போட்டுட்டு, எங்க கிட்ட நீ சைனை வாங்கிட்ட, ஜான்சி ராணி கிட்ட நீ எப்படி கையெழுத்து வாங்குறன்னு நானும் பாக்குறேன். அவங்க யார் தெரியுமா? அவங்க ஒரு பொம்பளை சிங்கம்.
அவங்களுக்கு கர்ஜிக்க தெரியாது, ஆனா கடுப்பேத்த தெரியும். இப்ப அந்த ஜான்சி ராணி தான் நம்ம ஹீரோவோட அக்கா. அதை தேடி தான் இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. அந்த குடும்பமே ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு யாத்திரைக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடம் வந்துட்டு எந்த ஊராராலையும் சொந்தம் கொண்டாடப்படாத ஒரு இடமா. அதனால அங்க போலீஸ், ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணுமே இருக்காது. இவங்க எப்படி சந்திக்கிறாங்கன்னா, வில்லன் குரூப்ஸ் எல்லாம் அக்காவை அடிக்கிறதுக்காக வரானுங்க. அந்த சமயத்துல அக்காவை அடிக்க வந்தவனுங்களை அடிச்சு போட்டு ஹீரோ தான் காப்பாத்துறாரு. எப்படி இது ஒரு மாதிரி புதுசா இருக்குது இல்ல? அக்காவை அடிக்க வந்தவனுங்களை அடிக்கிறப்ப சைக்கிள் உடஞ்சா என்ன, கூட வந்தவன் கால் டாக்ஸி உடஞ்சா நமக்கு என்ன? அதுக்கப்புறம் தான் அக்கா குடும்பத்துக்கிட்ட ஒரு உண்மை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கழுத்தறுத்து போடுறதுக்கு காத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு. இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்குள்ள மறுபடியும் அவனுக்கு நம்மள அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்றது? அங்க பாத்தீங்களா, அவருக்கு ஒரு கை உடஞ்சிருக்கு. இருந்தாலும் சண்டை போட்டு நம்மளை காப்பாத்தினாரு. நம்ம ஃபேமிலியில இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க, எல்லாருக்கும் 2 கையும் நல்லா தான் இருக்கு. நீங்க ஏன் சண்டை போடக்கூடாது? அவரு ஹீரோ சண்டை போடுவாரு, நாங்கெல்லாம் போய் சண்டை போட முடியுமா? அதுவும் சரிதான், வா எங்களோட துணைக்கு வா. நானே கை உடைஞ்சு போனோம் மேடம். நம்மளும் கிட்டத்தட்ட அப்படிதான், வா கூட வா. நம்ம ஹீரோவும் கூடையே போயிட்டு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிதான் ஒரு தடவை குட்டி ஒரு குழந்தைக்கு வண்டுக்கடி. எமர்ஜென்சின்னு போனை போட்டா ஒரு பிள்ளை எடுத்து லூசு மாதிரி பேசிட்டு இருக்குது. ஹலோ லோ ஏய் யார் அது? மெல்லமா நடக்கும் நத்த, இங்க வேகமா பேசுறது ரத்னா. இது ஏதோ ரைமிங்கா வந்தா கூட சரி போ அப்படின்னு பொறுத்து போலாம். இது என்னடா இலவு இது? ABCDF வண்டு கடிக்க நாட்டு மருந்து. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க. அது நீளமா இருக்கும், அது மேல சின்ன சின்னதா கருப்பு மச்சம் மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட அக்கா குடும்பத்தையும் சேஃப்டியா கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. Hey, I've seen this one. This is a classic. என்னப்பா பொம்பளை ரோலெக்ஸா? இருக்கட்டும். இந்த கூட வந்த பிள்ளைக்கு ஒரு வேலையும் கொடுக்கலையே, சும்மாவே இருக்குது. இந்தாம்மா நீ போய் ஹீரோவோட அக்கா ஃபேமிலி போய் கிளறு போ. ஹீரோவோட அக்காவுக்கும் அவங்க தம்பியெல்லாம் பிடிக்குமா. அவங்க தம்பி மேலெல்லாம் எந்த கோபமும் இல்லையா. அப்புறம் என்ன மேடம் போய் பேச வேண்டியது அப்படின்னு கேட்டா, அது என்னோட கடந்த காலம், இது என்னோட நிகழ்காலம். உன்னோட கடந்த காலம் உனக்கு ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்கு நம்ம லேடி ரோலக்ஸ் வந்துட்டாங்க. கூடவே நம்ம வில்லனோட ஆளுங்களும் வந்துட்டானுங்க. இப்போ என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நித்தின் படங்கள்ல ஃபைட்லாம் அருமையா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஃபைட்லாம் மாசா தான் இருந்துச்சு. இந்த போலீஸ் எல்லாம் வர சொன்ன இடத்துக்கு வராம ஊரோட எல்லையிலேயே நின்றுட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்கம்மா, என்னால உள்ளெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், நீங்களாம் ரூல்ஸ் நல்லா தானே ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு தெரியாததா? நீங்க வெளியே வாங்க, நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறேங்கிறான். ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் பயந்து போயிட்டு நீ கையெழுத்த போட்டுருமா அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் இருக்கேன் மேடம் உங்களுக்காக, நீங்கள் தைரியமாக இருங்க, நம்ம கண்டிப்பாக இந்த இடத்தோட எல்லைக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம வில்லன் பவுண்டி அனௌன்ஸ் பண்ண சொல்கிறான். இவங்க தலையை வெட்டி கொண்டு வரவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்றாங்கிற மாதிரி நம்ம அக்காவோட குடும்பத்துக்கு குறி வச்சது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்ப்பா, இதுதான் ஹீரோயின் பார்த்துக்கங்க. அப்போ கூடவே ஒன்று சுற்றுதே, அது ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே. இந்த படத்துலயே ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடி, அவங்களுக்கு டெலிவரி டைம் வந்துடும். அந்த சமயத்துல ஊராளுங்கெல்லாம் அடிக்க வருவாங்க. இந்த வில்ல வேற இவங்களை கொன்னா 1 கோடி பரிசுன்னு சொல்லியிருப்பான். இப்படி ஒரு மாதிரி பரபரப்பா போயிட்டு இருக்கும். அந்த சமயத்துல நெட்ஃபிளிக்ஸ்காரன் ஒன்று பண்ணா, தமிழ் டப்பிங் சுத்தமா சிங்க் ஆகல. எடுத்துரைப்பது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை. இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, ஆடியோ ஒரு பக்கம் ஓடுது. அடி வாங்குறதுக்கு முன்னாடியே ஆணு கத்துறான், ஆணு கத்திட்டு அப்புறம் அடி வாங்குறான். நீங்க யாராவது நான் டவுன்லோட் பண்ணி பார்த்ததால தான் இப்படி வருது அப்படின்னு நினைக்காதீங்க. நெட்ஃபிளிக்ஸ்லேயே அப்படிதான் வந்துச்சு. நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அவனுங்க சரி பண்ணல, அப்படியே தான் இருக்கு. நம்ம லேடி ரோலெக்ஸ் போயிட்டு டீல் பேசுது, நீ அந்த 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துரு, நான் அந்த குடும்பத்தை கஸ்கால் பண்ணிடுறேன். சரி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பொண்ணு வேற தொலைஞ்சு போயிடும். அதை தேடி நம்ம ஹீரோ போயிடுவாரு. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலியும் ஹீரோவோட வந்த பொண்ணும் இந்த பொம்பளை ரோலெக்ஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க. அங்க நம்ம ஹீரோ ஒத்தாளா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இங்க இந்த குடும்பமே சேர்ந்து ஒத்தாளு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும். கடைசியா நம்ம ஹீரோ கூட வந்த அந்த பொண்ணு தான் அந்த பொம்பளை ரோலெக்ஸை கொல்லும். கொன்னது மட்டும் இல்லாம அந்த பிள்ளையும் செத்து போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபைட் வச்சிருந்திருப்பாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன, இந்த கலவரம் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு. எவ்வளவு நேரம்
தாண்டா கலவரத்தையே காட்டிட்டு இருப்பீங்க, கதையை எப்படா காட்டுவீங்கிற மாதிரி. கடைசியா நம்ம வில்லனை கொண்டு வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃப் கண்ணாடிக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அதை உடைச்சா அந்த சவுண்டுக்கே இவன் செத்துருவான்னு தெரிஞ்ச ஹீரோ கொண்டு போயிட்டு மக்கள்கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. அவங்களே கத்தி இவனை காலி பண்ணிடுவாங்க. இந்த செகண்ட் ஹாஃபை இன்னும் கூட கொஞ்சம் ரோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த சிங்க் இல்லாத டப்பிங்கு எனக்கு பார்க்கணுன்ற மைண்ட் செட்டே இல்லாமல் பண்ணிருச்சு. தமிழ் டப்பிங் மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை மலையாள கன்னட டப்பிங்கும் இப்படி தான் இருக்கான்றது தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் டப்பிங் சுத்தமாக அங்கங்கே சிங்க் ஆகாமல் போகுது. அப்புறம் நம்ம ஹீரோவோட அக்காவே இவன் தான் தம்பின்னு ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கோல்டு வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்படியே படம் முடிஞ்சிருது. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சும்மா பேச்சில் பெனால்ட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் இந்த சேனலில் தான் ரோஸ்ட் வீடியோஸ்லாம் வரப்போகுது. அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சும்மா பேச்சோட பெனால்ட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா பேச்சில் ரோஸ்ட்டும் இதில் ரிவ்யூஸ் அந்த மாதிரியான கண்டென்ட் போட போகிறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.